Welcome students. I am teaching you 9th standard English supplementary 3 earthquake. Last video bridge travelers டீ கொடுத்துட்டு டீ ஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவருடைய கிராமத்துக்கு போகிறாரு. கிராமத்துக்கு எவ்வளோ தளவுனாக்கா வீட்டுக்கு கிராமத்துக்கு 3 miles. என்ன அவருடைய கிராமத்து நேம் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஹிஸ் வில்லேஜ் நேம் ஈஸ் மோல்தி. மோல்தி இஸ் கான். ஸோ வாட் ஹேப்பன் டு த வில்லேஜ், என்ன நடந்ததுன்னு சொல்லும்பொழுது இப்போ தான் சொல்ல போகிறோம். ஸோ அங்கே நடந்த நிகழ்ச்சி தான் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு. மோல்தியில் நடந்த நிகழ்ச்சி, அது என்ன நிகழ்ச்சின்னு பார்க்கலாம். லெட் அஸ் கண்டினியூ த supplementary reader 3. It was 4 years ago in the month of October. ஸோ அக்டோபர் மாதத்தில் 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 years ago. அகோ மீன்ஸ் ஓகே, பிஃபோர் சொல்ல முன்னாடி. மந்த் ஆஃப் அக்டோபர், ஒன் நைட்டு எர்த்குவைக். ஒரு ராத்திரி என்ன ஆச்சு, நிலநடுக்கம் ஏற்பட்டது. எர்த்குவைக் மீன்ஸ் தட் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. எஸ், ட்ரெம்மர்ஸ். ட்ரெம்மர்ஸ் மீன்ஸ் நடுக்கம், நடுக்கம். எர்த்னாக்க நிலநடுக்கம், ட்ரெம்மர்ஸ் நடுக்கம். ட்ரெம்மர்ஸ் ஆர் காமன் இன் திஸ் பார்ட்ஸ். காமன் மீன்ஸ் யூஷுவல், எப்பயுமே நடக்கக்கூடியது, பொதுவாக நடக்கக்கூடிய விஷயம் தான். தீஸ் ஸ்னோஸ் மே சீம் எட்டர்னல். ஸ்னோஸ் மீன்ஸ் தட் பனிகள், புறாமை பனிக்கட்டிகள் எல்லாமே வெளியில் இருக்கும். எங்கே இருக்கு பாருது, ஹிமாலயாஸ் மே லுக் சாலிட். எப்பயும் இமயமலையை பார்க்கறது புறாமே எப்படி இருந்தாக்கா பனிக்கல் மாதிரி போர்வையாக தான் இருக்கும். பட் த ட்ரூத் இஸ் டீப் டவுன் தே ஆர் அன்ஸ்டேபிள். பட் உண்மை என்ன கேட்டினாக்க அந்த பாறைகளை புறாமே நிலை இல்லாமல் இருக்கக்கூடியது. ஸ்டேபிள் மீன்ஸ் உறுதியாக இருக்கிறது, நிலையாக இருக்கிறது. அன்ஸ்டேபிள்னா நிலையில்லாமல் இருக்கிறது. அன்ஸ்டேபிள் நிலையில்லாமல் இருக்குது. we who live here are accustomed to tremors. accustomed means that accompanied. ஸோ எதோட வாழறோம், tremors. tremors means நடுக்கம், நிலநடுக்கம். நிலநடுக்கத்தால் தான் எங்களுடைய வாழ்க்கையே தொடருது. ஸோ இது எப்பவுமே இங்கே நடக்கக்கூடியது, காமனான ஒன்று. எங்கே மோல்தியில் நடக்கக்கூடிய ஒன்று, காமனான ஒன்று சொல்கிறேன். பட் வாட் ஹேப்பன்டு தட் நைட் வாஸ் மோர் தென் தட். என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு நடந்தது. இட் வாஸ் அ டெரிபிள். டெரிபிள்னா மிக மோசமான, வெரி வெரி பேட் அப்படி சொல்லுவேன். எர்த்குவைக் அதுதான் நடந்தது. ஸோ மிக மிக மோசமான ஒரு நிலநடுக்கம் நடந்தது. இட்ஸ் எஃபெக்ட்ஸ் வேர் ஃபெல்ட் ஆஸ் ஃபேர் அவே ஆஸ் டெல்லி அண்ட் லக்னோ. இந்த நிலநடுக்கம், மோல்தியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் எது வரைக்கும் உணரப்பட்டனாக்க டெல்லியும் லக்னோ அளவுக்கு வரைக்கும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. அப்படியேப்பட்ட சிவியரான நிலநடுக்கம் அது. இட் இஸ் எர்த்குவைக். கேன் யூ இமேஜின் த டிவாஸ்டேஷன். டிவாஸ்டேஷன் மீன்ஸ் பேரழிவு. ஸோ உங்களால் அந்த கற்பனை கூட நினச்சி பார்க்க முடியுது, அந்த பேரழிவை. அட் த ஹார்ட் ஆஃப் த எர்த்குவைக். ஓகே, அந்த நிலநடுக்கத்தினுடைய மைய பகுதியில், இதய பகுதியில் ஏற்பட்டது பேரழிவை நம்மளால் நினைச்சியே பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்தது. த எபி சென்டர். ஸோ அந்த மையப்பகுதி அப்படி சொல்லுவாங்க. அந்த மையப்பகுதி வேலி மீன்ஸ் பள்ளத்தாக்கு பாருங்க, அங்கே கீழே சுத்தமாக இல்லை. வாஸ் இன் எ வேலி நாட் ஃபேர் ஃப்ரம் ஹியர். ஸோ மைய பகுதி ஒன்றுமே இல்லை, எல்லாமே அழிஞ்சி போச்சு. எவ்ரி திங் கான். தேர் வர் 670 villages in the valley. So totally 670 means 670 கிராமம் அந்த அந்த பள்ளத்தாக்கில் இருந்தது. among 670 villages 602 were destroyed. அதில் 602 கிராமம், 602 villages destroyed. destroyed means அழிஞ்சி போச்சு, டோட்டலாகவே காலி ஆயிடுச்சு, எல்லாமே அழிஞ்சி போச்சு, ரொம்ப பாதிப்பு அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறார். இந்த எர்த்குவைக் lasted less than 5 minutes. எவ்வளோ நேரம் பாருங்களேன், நாட் half an hour, நாட் 10 minutes, less than 5 minutes. 5 நிமிஷத்துக்கு கீழே தான் இருந்தது. ஸோ டோட்டலாகவே என் கிராமமே காணாமல் போச்சு. டைம் எனஃப். ஸோ டு செட் தீஸ் சென்ச்சுரிஸ் ஓல்ட் மவுண்டன்ஸ் கிராஷிங் டு ரெடியூஸ் our village to rubble, to snuff out hundreds of leaves. ஓகே, ஸோ 5 நிமிஷத்துக்குள்ளே ஏற்பட்ட நிலநடுக்கம் எங்களுடைய கிராமத்தையே தலைகீழாக பட்டி போச்சு. எதுக்குள்ளே, மண்ணுக்குள்ளே புதைச்சி போட்டுச்சு எல்லாமே. ஸோ கிராமம் புறாமே என்ன போயிடுச்சு,
மண்ணுக்குள்ளே புதைஞ்சி போச்சு. எல்லாமே எங்களால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பேரழிவு ஆகி போச்சு. It was sheer change that I was away that night. பட் அதனால் அதிர்ஷ்டவசமாக நான் அந்த கிராமத்திலே இல்லை. யாருன்னாக்கா பிரிட்ஜி அந்த கிராமத்தில் இல்லை. எங்கே போனார் பாருங்க. ஐ ஹவ் கான் டு Puri to buy my book, by school books. So he has author has gone to Puri to buy his school books. அவருடைய புத்தகத்தை வாங்குறதுக்காக அவங்க அங்கிள் வீட்டுக்கு போயிட்டார். ஸோ அதனால் அவர் இருந்திருந்தானாக்கா அவரும் அந்த நிலநடுக்கத்தோடு அழிஞ்சிருப்பார். அவர் இல்லாதது ஒரு மிகப்பெரிய ஓகே ஒரு அதிர்ஷ்டவசம் பண்றாரு. ஐ ஸ்டேட் தட் நைட் அட் மை அங்கிள்ஸ் ஹவுஸ். எங்கே தாங்க இருப்பாங்க அவருடைய அங்கிள். வி ஃபெல்ட் த ட்ரிமர்ஸ். அங்கேயும் நாங்கள் என்னுடைய அங்கிள்ஸ் ஹவுஸையும் நாங்கள் என்ன உணர்ந்தோம், நாங்கள் நிலநடுக்கத்தை உணர்ந்தோம். வி ரன் அவுட் இன் டு த ஓப்பன். வீட்டை விட்டு ஓப்பன் மீன்ஸ் தட் ஓப்பன் ஏரியா, ரோட் சைடு அப்படின்னு சொல்லலாம். அங்கே ஓடி வந்து வேகமாக ஓடி வந்து பார்த்தோம். அகெயின் அண்டு அகெயின் 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 த ட்ரெமர்ஸ் கேம். மறுபடியும் நிலநடுக்கம் வந்துனது. ட்ரெமர்ஸ் மீன்ஸ் நடுக்கம்னு சொல்லுவாங்க. மறுபடியும் நடுக்கம் வந்துனது. We spent the entire night outside. So we did not stay even a single minute after the tremors at our home. We stayed whole night outside Puri, lived through the night. Moldi did not. So என்னுடைய அங்கிளுடைய கிராமம் ஒரு ராத்திரி, அந்த ராத்திரி புறாமே இருந்தது. ஆனால் என்னுடைய சொந்த கிராமம் மோல்தி இல்லவே இல்லை. எங்கள் அந்த நிலநடுக்கத்தில் அழிஞ்சே போயிடுறோம். ஃபார் த லிவிங் த நைட் மேர் பிகன் அட் டே பிரேக் when the news trickled in of the large scale devastation. ஸோ ராத்திரி திடீர்னு ராத்திரி முடிச்சு பகல் வரும்பொழுது இந்த செய்தி சுற்று வட்டார போகிறமே என்ன பண்ணுச்சு, காட்டுத்தீ மாதிரி இந்த பேரழிவு, டிவாஸ்டேஷனாக பேரழிவு எல்லாருக்குமே பரவிச்சு. எவ்வளோ நடந்துப்பாங்க. தேர் வர் டசன்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைடு. அது மட்டும் அது கிடையாது, லேண்ட்ஸ்லைடு மண் சரிவுன்னு சொல்லுவாங்க. மண் சரிவும் ஏற்பட்டுச்சாங்க. டசன் மீன்ஸ் 12, டசன் மீன்ஸ் 12, டசன்ஸ் மீன்ஸ் செவரல், ஓகே மோர் 12. ஸோ அது மாதிரி நிறையா லேண்ட்ஸ்லைடு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. எல்லாருமே நிலத்தில் சிக்கி அதுலேயும் புதைஞ்சி பண்ணாங்க. ஹியூஜ் பவுல்டர்ஸ் thrown haphazardly. Haphazard means that haphazard ஏனோதானம்னு சொல்லுவாங்க. ஸோ ஹியூஜ் பவுல்டர்ஸ் த்ரோன், ஏனோதானமாக தூக்கி போடுச்சு. அக்ராஸ் மோட்டரபிள் ட்ராக்ஸ் அண்ட் ரோட்ஸ். எல்லா பொருளும் ஏனோதானமாக ரோட்லேயும் அதுவும் செதஞ்சு கிடது. ப்ரிஷியஸ் டைம் வாஸ் ஸ்பெண்ட் in blasting the rocks and clear the way for army rescue teams. யார் வந்தாங்க, அவங்களுடைய ப்ரிஷியஸ் டைம் மீன்ஸ் வேல்யூ டைம், அதை பயன்படுத்தி அங்கே இருந்தக்கூடிய மலைகளை புறாமே ரோட்டில் இருந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எல்லாத்தையுமே சரி பண்ணுறாங்க. ஆர்மி ரெஸ்கியூ டீம். ஆர்மி மீன்ஸ் இராணுவ பாதுகாப்பு சேவை பண்ண ரெஸ்கியூ டீம், மீட்டெடுக்கக்கூடிய குழு எல்லாத்தையுமே செஞ்சாங்க. இட் வாஸ் ஆல் of 4 days before help arrived for Moldi. ஸோ உடனே 4 நாளாக மோல்தியில் தான் இந்த பிரச்சனை எல்லாருமே டென்ட் போட்டு இருக்காங்க, ஆர்மி ஆஃபீஸர்ஸ். ஐ வாஸ் அமாங் த ஃபஸ்ட் டு ரீச் த வில்லேஜ். நான் தான் இந்த இத்தனை பேர்லே என்னுடைய சொந்த கிராமத்துக்கு போனது, மோல்திக்கு போனது நான் தான். இந்த ஐன்றது யாரை குறிக்குது, பிரிட்ஜ், அது த நெரேட்டர், அவரை குறிக்குது, த நெரேட்டர். மை அங்கிள் அக்கம்பைன்ட் மீ. ஸோ கூட யார் வந்தாங்க, அக்காம்பனிமெண்ட் ஜாயிண்ட் கம்பெனி யார் வந்தது, ஸோ அங்கிள் தான் பிரிட்ஜு கூட போனது. வி ஃபியர்டு த ஒஸ்ட். அங்கே போய் பார்த்த உடனே ஃபியர் மீன்ஸ் அஃப்ரைடு, ஓகே வெரி ரொம்ப மோசமான நிலநடுக்கத்தை பார்த்து எங்களுக்கு பயம் வந்து போச்சு. பட் நத்திங் ஹேட் ப்ரிப்பேர்டு அஸ் ஃபார் வாட் வி சா. என்ன பார்க்க போகிறோன்றது எங்கள் மனசில் நாங்கள் அதுக்கு தயாராகவே இல்லை. வி எவ்ரி சிங்கிள் ஹவுஸ், ஒரு வீடும் இண்டிவிஜுவல் ஹவுஸ், எவ்ரி வால் ஒரு செவரும், எவ்ரி ரூஃப் எல்லாம் ஒரு கூரையும் ஹேட் பீன் ஃப்ளாட்டட். எல்லாம் ஃப்ளாட்டட் மீன்ஸ் தர மட்டமாகி போச்சு. ஒன்று கூட என்ன பண்ணல, ஸ்ட்ராங்காக நேராகவே நிற்கல. எவ்ரி திங் ஃப்ளாட்டட். ஃப்ளாட்டட் மீன்ஸ் தரமட்டமாக
ஆயிப்போச்சு. ஸ்டோன், ரபிள் அண்ட் டஸ்ட் வேர் ஆல் தட் ரிமைண்ட். அங்கே என்ன இருந்தது? மண்ணும் கல்லும் புகமூட்டம், இதுதான் மீதி மிஞ்சுது. இது எதையுமே கிடையாது. அவர் வாஸ் ஏ 2-story ஸ்டோன் பில்டிங் வித் எஸ் ஸ்லேட் ரூஃப். எங்கள் வீடு கட்டினாக்க ஸோ 2-story 2 மாடி இருக்கக்கூடிய ஸ்டோன் கல்லால் எழுதப்பட்ட பில்டிங். ஸ்லேட் கூரை இருக்கக்கூடிய கூரை அதை அப்படியே தரமாட்ட மாதிரி இருந்துச்சு. த கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஹேட் பில்ட் திஸ் ஹவுஸ். ஹூ பில்டு பிரிட்ஜ் ஹவுஸ்? கிராண்ட் ஃபாதர். அவருடைய தாத்தா தான் இந்த 2-story பில்டிங்கே கட்டினார். வி ஆர் எ ஸ்மால் ஃபேமிலி. ஓகே ஓகே, நாட் எ லார்ஜ் ஃபேமிலி, ஸ்மால் ஃபேமிலி, சின்ன குடும்பம் சொன்னாங்க. மை ஃபாதர் ஹேட் டைடு ஆஃப்டர் அன் இல்னஸ் ஜஸ்ட் 14 months ago. என்னோட அப்பா இறந்துட்டாரு 14 மாதத்துக்கு முன்னாடி. எதுக்கு எப்படி இறந்தானாக்கா? டியூ டு இஸ் இல்னஸ், உடல்நலம் சரியில்லாமல் இறந்துரு. யார் அதுக்கப்புறம் பார்த்தாங்க? என்னுடைய அம்மா தான் பார்த்துனாங்க. மை மதர் டுக் கேர் ஆஃப் அஸ். நல்ல விதமாக எங்கள் அம்மா பார்த்துக்கினாங்க. வி வர் 3 children. எங்கள் ஃபேமிலியில் நான் என்னோட தம்பி, என்னோட தங்கச்சி. ஸோ டோட்டலி 3 children. ஐ வாஸ் த ஓல்டஸ்ட். நான் தான் அந்த 3 பேரில் மூத்தவன். ஓகே, பெரியவன் அப்படி சொல்கிறாங்க. மை பிரதர் நீலு வாஸ் 10. நீலுன்றவன் என்னுடைய தம்பி. நீலுக்கு எத்தனை வயசு? 10 year old, 10 வயசு. புள்ளி மை 2 year old சிஸ்டர். ஷீ இஸ் வெரி லிட்டில் சிஸ்டர். ரொம்ப சின்னான ஓகே ஒரு குழந்தை. யாருடைய தங்கச்சி? பிரிட்ஜினுடைய தங்கச்சி, ரொம்ப சின்ன குழந்தை. வாஸ் அ பேபி ஆஃப் த ஃபேமிலி. மை கிராண்ட் மதர் லீவ் வித் அஸ். ஓகே, ஸோ அவங்களுடைய பாட்டியும் யாரோட வாழறாங்கனாக்கா? புள்ளியோட வாழறாங்க. when the soldiers began to clear the debris. எப்போ அந்த சோல்ஜர்ஸ்னாக்க யார்? அவங்க இராணுவ வீரர்கள். எப்போ வந்து அந்த டெப்ரிஸ் இடர்பாடுகளை, அந்த இடிபாடு சிக்கக்கூடிய அந்த மண் கல் எல்லாமே சதஞ்சிருக்கக்கூடியதை என்ன பண்ணுறாங்க? எல்லாத்தையுமே வாரி கேட்டே க்ளீன் பண்ணி கிடச்சுறாங்க. மை அங்கிள் லெட் மீ அவே. அந்த நேரத்தில் கிடக்கும்போது என்னுடைய அங்கிள் வந்து என்னை இட்டு போயிட்டார். ஐ வாஸ் இன் எ கம்ப்ளீட் டேஸ் மீன்ஸ் மயக்கம். எனக்கு மயக்கமே வந்து போச்சு. எனக்கு அவ்வளோ பெரிய பேரழிவை பார்க்கும்பொழுது என்னால் என்ன பண்ண முடியல, ஸ்டடியாகவே இருக்க முடியல. எனக்கு அப்படியே டூ நம்ப் டு ஃபீல் எனி திங். ஸோ உணர்ச்சி இல்லாமல் மறுத்து போச்சு. நம்ப் மீன்ஸ் மறுத்து போதல். ஸோ எல்லாமே எனக்கு மறுத்தே போச்சுன்றது. த சோல்ஜர்ஸ் ஆட் செட் அப் எ மேக் ஷிஃப்ட் கேம்ப். என்ன உருவாக்குனாங்க? மேக் ஷிஃப்ட் கேம்ப்னாக்க த சோல்ஜர்ஸ் கேன் ப்ரிப்பேர் the temporary tent, that's called makeshift camp. They can change the tent from one place to another place, where they stay, where they want to stay. அதுதான் வந்து makeshift camp. அங்க என்ன பண்ணாங்க? அங்க உருவாக்கிட்டாங்க. someone gave me tea and biscuit. யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் எடுத்தாந்து பிரிட்ஜுக்கு கப் ஆஃப் டீ அண்ட் சம் பிஸ்கட் கொடுக்குறாப்புல. ஐ டோன்ட் நோ how long I was there. எவ்வளோ நேரம் இருந்தால் எனக்கு தெரியவில்லை. பிகாஸ் he was days ரொம்ப மயக்கத்தில் இருந்தாப்புல, மயக்க நிலையிலே இருந்தார். suddenly it was evening and uncle was standing beside me. யார் என் கூட இருந்தாங்க? ஸோ நான் எப்போ முழிச்சு பார்த்தனோ என்னுடைய அங்கிள் தான் பக்கத்துலேயே இருந்தார். ஸோ நான் இந்த அளவுக்கு ரொம்ப வருத்தப்படின விஷயமாவே எனக்கு நடந்தது. அன்றைய நாள் ரொம்ப மோசமான நாளாக இருந்ததுன்னு சொல்கிறாரு பிரிட்ஜ். Thanks for watching the students. Next video இதை கண்டினியூ பண்ணலாம்.